அருளின் நிழல். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திகில், மர்மம், சஸ்பென்ஸ் கதை. இந்த கதை ஒரு சாதாரண பயக்கதை அல்ல. இது ஆன்மீகம், சித்தர்கள், மறைக்கப்பட்ட மந்திர ரகசியங்கள், மரணத்தை வெல்ல முயன்ற மனிதர்கள் மற்றும் உண்மை என்ன என்ற கேள்விக்கான இருண்ட பதில். இந்த கதையில் ஒவ்வொரு மணி ஓசைக்கும் பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கும். ஒவ்வொரு நிழலுக்கும் பின்னாலும் ஒரு உயிர் இருக்கும். இந்த கதையை கேட்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு தோன்றலாம், இது வெறும் கற்பனை அல்ல. ஏனெனில் இந்த உலகத்தில் அறிவியலால் விளக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. மலைகளுக்குள் மறைந்த கோவில்கள், இரவில் மட்டும் விழிக்கும் சக்திகள், உயிரோடு சமாதியான சித்தர்கள் மற்றும் இன்னும் முடிக்கப்படாத ஒரு தவம். இந்த கதை ஒரு மனிதன் உண்மையை தேடிச் சென்ற பயணம். ஆனால் அவன் இறுதியில் கண்டது உண்மை அல்ல, உண்மைக்கு பின்னால் மறைந்திருந்த அது. இப்போது விளக்குகளை அணைத்துவிட்டு அமைதியாக இந்த கதைக்குள் வாருங்கள். ஏனெனில் இந்த கதை ஆரம்பித்த பிறகு திரும்பிப் போக முடியாது. இரவு. மழை பெய்யவில்லை, ஆனால் வானம் அழுதது போல இருந்தது. காற்று வீசவில்லை, ஆனால் மரங்கள் நடுங்கின. தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் மலைகளால் மறைக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் ஆதிசிவபுரம். அந்த ஊரில் ஒரு விதி இருந்தது. இரவு 12 மணிக்கு பிறகு கோவிலின் மணி சத்தம் கேட்டால் யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விதியை மீறியவர்கள் மறுநாள் காலை ஒருபோதும் காணப்படவில்லை. அந்த கிராமத்தில் இரவு 12 மணிக்கு பிறகு நாய்கள் கூட குரைக்காது, காற்று கூட சத்தம் போடாது. ஏனெனில் அந்த நேரத்தில் வேறொருவர் விழித்திருக்கிறார் என்று அந்த ஊர் மக்கள் நம்பினார்கள். இரவு 11:47. சென்னையில் மழை வரப்போகும் வாசனை. அர்ஜுன் தனது ஸ்டுடியோவில் தனியாக இருந்தான். அவன் ஒரு யூடியூப் டாக்குமெண்ட்ரி கிரியேட்டர். பழமையான கோவில்கள், மர்மமான இடங்கள், சித்தர் வரலாறுகள், இவை பற்றிய வீடியோக்களால் அவன் மிகவும் பிரபலமானவன். ஆனால் அந்த இரவு அவனுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது என்று அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஸ்டுடியோ கதவை யாரோ மெதுவாக தட்டினார்கள். டக் டக் டக். அர்ஜுன் கதவை திறந்தான். வெளியே யாருமில்லை. கீழே மட்டும் ஒரு பழைய பார்சல். அதன் மேல் இரத்த சிவப்பு மையில் எழுதப்பட்டிருந்தது, மணி ஒலிக்கும் முன் வெளியேறு. அர்ஜுன் சிரித்தான். யாரோ பிராங்க் பண்றாங்க போல. அவன் பார்சலை திறந்தான். அதற்குள் ஒரு பழைய கேசட் டேப், கருப்பு நிறம், தூசி படிந்தது. அதன் மேல் ஒரு சின்னம், ஒரு கண், அதன் நடுவில் ஒரு மணி. அர்ஜுனின் முகம் சீரியஸானது. ஏனெனில் அந்த சின்னத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். 3 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் காணாமல் போன ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்சரின் டைரியில். அவன் மெதுவாக கேசட்டை பிளேயரில் போட்டான். முதலில் சத்தமில்லாத சைலன்ஸ். பிறகு தொலைவிலிருந்து மெதுவாக ஒரு மணி ஓசை. டங் டங் டங். அந்த சத்தம் சாதாரணமில்லை. ஒவ்வொரு ஒலியும் அவனுடைய இதயத்தையே உள்ளிருந்து தட்டுவது போல இருந்தது. பிறகு ஒரு வயதான குரல், மிக மெதுவாக, அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அர்ஜுன் நின்றுவிட்டான். டேப் தொடர்ந்து பேசத் தொடங்கியது. ஆதி சிவபுரம் செல்லாதே. 12 மணிக்கு அந்த கோவிலின் கதவு திறக்கும். அவரை பார்த்து விட்டான். திடீரென டேப் நிறுத்தப்பட்டது. அதே நொடியில் ஸ்டுடியோ முழுவதும் பிளாக் அவுட். லைட்ஸ் ஆஃப், கம்ப்யூட்டர் ஆஃப், கேமரா ஆஃப். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து ஒலித்தது, அந்த கேசட் டேப். அதிலிருந்து மெதுவாக யாரோ சிரித்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் ஆதிசிவபுரம் சென்றான். மலைகளுக்குள் மறைந்திருந்த சிறிய கிராமம். அங்கு நெட்வொர்க் இல்லை, இன்டர்நெட் இல்லை, விசித்திரமான அமைதி மட்டும். அந்த ஊரில் உள்ளவர்கள் அவனை பார்த்தவுடன் முகம் மாற்றிக்கொண்டார்கள். யாரும் பேச விரும்பவில்லை. ஒரு டீ ஷாப் மட்டும் திறந்திருந்தது. அர்ஜுன் அங்கே அமர்ந்தான். இந்த ஊரில் பழைய சிவன் கோவில் எங்கே இருக்கு?
டீ மாஸ்டர் கையிலிருந்த டம்ளர் கீழே விழுந்தது. அவன் நடுங்கினான். அந்த கோவிலுக்கு போகாதே. ஏன்? அவன் மெதுவாக அருகே வந்தான். அந்த கோவிலில் இரவு 12 மணிக்கு மணி தானாக அடிக்கும். அது மணி சத்தமில்லை. அது அவன் பேசாமல் நின்று விட்டான். அது என்ன? டீ மாஸ்டர் கண்களில் பயம். அவர் மூச்சு. அர்ஜுனின் உடல் முழுவதும் சிலிர்த்தது. அந்த இரவு அர்ஜுன் கேமரா செட்டப் செய்து கோவிலின் அருகே மறைந்தான். கோவில் மிக பழமையானது. சுவர்களில் புரியாத எழுத்துக்கள், சில இடங்களில் இரத்தக் கரைகள் போல சிவப்பு நிறம். 11:58 காற்று நின்றது. 11:59 மரங்கள் அசைவதை நிறுத்தின. 12 மணி திடீரென டங், கோவில் மணி தானாக அடித்தது. அந்த சத்தம் மனிதர்களுக்கானது போல இல்லை. அது மண்ணுக்கு கீழிருந்து வந்தது போல இருந்தது. மீண்டும் டங். அந்த நொடியில் அர்ஜுனின் கேமரா ஸ்டாட்டிக் ஆனது. போன் டெட், டார்ச் டெட். ஆனால் அந்த கேசட் மட்டும் ஆன் ஆனது. அதிலிருந்து மீண்டும் அதே குரல், அவரை பார்க்காதே. அதே நேரத்தில் கோவிலின் கதவு மெதுவாக திறந்தது. இருளிற்குள்ளிருந்து வெள்ளை ஆடையில் ஒரு உருவம் வெளியே வந்தது. அது நடந்து கொண்டு வரவில்லை, மண்ணுக்கு மேல் மிதந்தது. அர்ஜுனின் மூச்சு நின்றது. அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்தியது. அவன் முகம் தெரியவில்லை, முழுவதும் ஒளி. ஆனால் அவன் கண்கள் மட்டும் தெரிந்தது. மனித கண்கள் இல்லை, முழுக்க வெள்ளை. அந்த உருவம் நேராக அர்ஜுனை பார்த்தது. அடுத்த நொடி உலகமே மறைந்தது. அர்ஜுன் கண்களை திறந்தான். அவன் ஒரு குகையில் இருந்தான். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தீபங்கள், காற்றில் சந்தன வாசனை. நடுத்தில் ஒரு சித்தர் தவம் இருந்தார். நீண்ட வெள்ளை ஜடை, மூடிய கண்கள், உடல் முழுவதும் திருநீறு. அவர் பேசினார், கண்களை திறக்காமல். மனிதர்கள் உண்மையை தேடுகிறார்கள், ஆனால் உண்மையை தாங்க முடியாது. அர்ஜுன் நடுங்கினான். நீங்க யார்? மெதுவாக அந்த சித்தர் கண்களை திறந்தார். அந்த கண்களில் நட்சத்திரங்கள் சுழன்றது. பிறப்பு, இறப்பு, காலம் அனைத்தும் தெரிந்தது. நான் கருவூர் சித்தர். அர்ஜுனின் இதயம் நின்றது போல இருந்தது. நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? சித்தர் சிரித்தார். உடல் இறக்கும், ஆனால் ஒளி இறக்காது. கருவூர் சித்தர் மெதுவாக பேசத் தொடங்கினார். 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊர் அழியப் போகிறது. மனிதர்களின் பேராசை, கருப்பு மந்திரம், இரத்த யாகம் இந்த மண்ணை சாபமாக மாற்றியது. அப்போது நான் ஒரு யாகம் செய்தேன். இந்த ஊரை காப்பாற்ற என் உயிரையே பலி கொடுத்தேன். அர்ஜுன் மெதுவாக கேட்டான், அப்போ அந்த கோவிலில் என்ன இருக்கு? சித்தரின் முகம் மாறியது. முதல் முறையாக அவர் பயந்தார். என்னுள்ளிருந்த இருள். திடீரென குகை முழுவதும் அதிர்ந்தது. தீபங்கள் அணைந்தது. இருளில் ஒரு சிரிப்பு. மெதுவாக ஒரு கருப்பு உருவம் வெளிவந்தது. அதே கருவூர் சித்தர் போல. ஆனால் கருப்பு கண்கள், கருப்பு நிழல், கருப்பு சிரிப்பு. நான் அவனுடைய கோபம். அர்ஜுன் பின்னால் நகர்ந்தான். அந்த உருவம் சிரித்தது. மனிதர்கள் பயத்தில் வாழ வேண்டும், அதுதான் அவர்களின் உண்மை. கருவூர் சித்தர் எழுந்தார். 400 ஆண்டுகளாக மூடியிருந்த கண்களில் இப்போது தீ. நான் இருக்கும் வரை இந்த உலகம் முழு இருளாக மாறாது. திடீரென கோவில் மணி மிகப்பெரிய சத்தத்துடன் ஒலித்தது. டங். குகை உடைந்தது. ஒளி, இருள், மந்திர ஓசைகள். அர்ஜுன் கண்களை மூடினான். அவன் மீண்டும் கண்களை திறந்தபோது காலை. அவன் கோவிலுக்கு வெளியே படுத்திருந்தான். அனைத்தும் அமைதி, எதுவும் நடக்காதது போல. ஆனால் அவன் கேமரா மட்டும் இன்னும் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருந்தது. அவன் ட்ரெம்பிளிங் ஹேண்ட்ஸுடன் வீடியோவை பிளே செய்தான். வீடியோ முழுவதும் பிளாக் ஸ்கிரீன். ஆனால் ஒரு குரல் மட்டும் தெளிவாக கேட்டது. உண்மையை பதிவு செய்ய முடியாது. அதன் பின்னால் மெதுவாக அந்த மணி ஓசை. டங் டங் டங். இன்று வரை ஆதிசிவபுரத்தில் இரவு 12 மணிக்கு அந்த மணி ஒலிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை கேட்டவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்கிறார்கள். அது மணி சத்தமில்லை, யாரோ இன்னும் தவம் செய்கிறார்கள்.